ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் சுரேஷ். நான் என்னோடய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கெரியர் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஆக்சுவலி நான் 2015 காலேஜ் முடித்தேன். காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நரசு சாரதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம், சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு என்னால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பிளேஸ்மெண்ட்டில் ப்ளேஸ் ஆக முடியல. ஏன்னா நான் வந்து ஒரு நார்மல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு தான். எனக்கு வந்து ஒரு ட்ரைனிங் தேவைப்பட்டது. என்னோடய ட்ரைனிங் வந்து எதுக்காக அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு நல்ல ஐடி ஜாப் போகணும், கெரியர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் ஒரு ட்ரீம் இருந்தது. அந்த ட்ரீமை வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு நான் வந்து ட்ரை பண்ணணுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் யால்டெக்கில் அந்த ட்ரைனிங் ஜாயின் பண்ணேன். 2015 அப்புறம் ஜாயின் பண்ணேன். இந்த ட்ரைனிங் பார்த்திங்க அப்படின்னா 1 to 6 மந்த்து போனதுங்க. 1 to 6 மந்த்து வந்து என்னால் ஒரு நல்ல ஜாவா கற்றுக்க முடிஞ்சது. ஆக்சுவலி நான் ட்ரை பண்ணது பார்த்திங்க அப்படின்னா ஜாவா பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டு. என்னோடய டெக்னிக்கல் நாலேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஜாவா, ஸ்ப்ரிங் பூட், டிபி வித் மைக்ரோ சர்வீசஸ். இந்த 6 மந்த்ஸ் ட்ரைனிங் முடித்தப்புறம் எனக்கு வந்து ஒரு 2 லெவல் கொடுத்தாங்க, இன்ஃபோ அண்ட் டார்க் மோடுன்னு சொல்லி. அதில் நான் டெஸ்ட் பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ப்ராக்டிக்கல் நாலேஜ்லேயும் அண்ட் ப்ராஜெக்ட் நாலேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணேன். இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்னோடய ப்ராஜெக்ட் மேனேஜர் ரிவ்யூ பண்ணன அப்புறம் எனக்கு வந்து இன்டர்ன்ஷிப்போட யால்டெக் பேரோலில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பயன்படுத்திக்கிட்டேன். இந்த இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்ட் ஜாயின் பண்ண அப்புறம் எனக்கு வந்து பேங்கிங் டொமைனில் ஜாயின் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இங்கே பார்த்தீங்கன்னா அதே சேம் பிளாட்ஃபார்ம் ஜாவா பேக் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் டிபி எஸ்கியூஎல் அண்ட் டெவலப்மெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அஷூர் பைப்லைன் அண்ட் ஜென்கினில் ஒர்க் பண்ணேன். எனக்கு அடிஷ்னல் டெக்னிக்கல் நாலேஜும் கிடச்சிது. இனிஷியலாக நான் ஜாயின் பண்ணது ஜாவா பேக் அண்ட் டெவலப்மெண்ட் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா டெவப்ஸாக இருக்கட்டும், ஜென்கினாக இருக்கட்டும், அஷூர் பைப்லைன், ஆரக்கல் அண்ட் எஸ்கியூஎல் இதில் எல்லாத்துலேயுமே நான் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ப்ராஜெக்டை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பேங்கிங் டொமைன்லேயும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அந்த ப்ராஜெக்டில் நல்லா சர்வே பண்ண முடிஞ்சுது. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து யால்டெக்கோட இந்த ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டியால் தான் கிடச்சிது. இவங்களோட ட்ரைனிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா, எல்லாமே கற்றுக்குவோம். பட் வந்து ப்ராக்டிக்கலாக அதை பண்ணும்போது எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும், ஒரு ஃபியர் இருக்கும். அதை எல்லாமே போகிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது பார்த்திங்கன்னா யால்டெக் தான். இதுக்கு வந்து என்னோடய ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸே பார்த்திங்க அப்படின்னா, நான் ஃப்ரெஷராக இருக்கும் போது நான் ஜாவா படிச்சிருப்பேன். பட் வந்து என்னோடய டிஃபெக்டாக இருக்கட்டும், என்னோடய டாஸ்க்காக இருக்கட்டும், ஒரு புதுசாக ஒரு டாஸ்க் வரும்போது ஒரு ஃபியர் இருக்கும், அதை எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது எனக்கு யால்டெக் அட்வைஸ் பண்ணது ஒன்று தான், அந்த டாஸ்க்கு புரியல, அந்த யூசர் ஸ்டோரி புரியல அப்படின்னா, ஒரு டைம் 2 டைம் படித்து புரியல அப்படின்னா நீங்கள் வந்து 10 டைம் படிங்க, 100 டைம் படிங்க, அது புரிகிற வரைக்கும் படிங்க. இதுதான் கான்செப்ட். அதேமாரி ஒரு ப்ராஜெக்ட் டெக்னிக்கலாக கோடிங்காக இருக்கட்டும், ஒரு கோடு வருது, நீங்கள் வந்து எரர் வருது, அதை ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா அதை டீபக் பண்ணுங்கள். டீபக் பண்ணி 100 டைம் டீபக் பண்ணுங்கள், 200 டைம் டீபக் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. ஒரு விஷயத்தை பல டைம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புரியாத விஷயமும் புரியும். அதில் வந்து அதுக்கு என்னென்ன புரியல அப்படிங்கிற டெக்னிக்கல் நாலேஜை நான் கொண்டு போய் நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். அதில் நான் எதில் வீக்காக இருக்கணும் அதை மட்டும் எனக்கு தனியாக ட்ரைனிங் கொடுத்துட்டு எனக்கு வந்து வித் ப்ராஜெக்டில் நல்ல டெவலப் பண்ணுற மாதிரி அந்த ப்ராஜெக்டை ஓன் பண்ணுற அளவுக்கு எனக்கு நாலேஜை கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லா போயிட்டுருக்கு. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மூலிமா ஒரு நல்ல ஐடி ப்ளேஸில் இருக்கேன். நான் இப்படி என்னோடய கெரியரை இம்ப்ரூவ் பண்ண மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, நீங்களாக இருக்கட்டும், யார் வேணாலும் நீங்கள் யால்டெக் பயன்படுத்தி ஒரு நல்ல இடத்துக்கு வரணும். நீங்கள் பயன்படுத்திக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யால்டெக் வந்து ட்ரைனிங் மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸும் வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. வெப்சைட், பில்டிங் சாஃப்ட்வேர் இதெல்லாமே கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒன் டைம் பேமெண்ட் மாதிரி ஒன் டைம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டா உங்களுக்கு ப்ராஜெக்ட் லைஃப் டைம் அந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வேரியஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதனோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.yaltech.com காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட மெயில் ஐடி
அண்ட் மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். யா.